ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். கூடவே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க, வாய்ஸ் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் எங்கள் இன்லாஸ் வீட்டோட ஹோம் டூர், அதுக்கப்புறம் நவியோட சித்தி வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தப்போ அவங்க வீடு நான் காட்டியிருப்பேன். அப்போது அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, அதை ஹோம் டூராக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூரில் என் தம்பியும் நவியும் ஒரு வீடு எடுத்து தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதோட கிளிம்சஸ் மட்டும் நான் காட்டியிருக்கேன், ஹோம் டூர் மாதிரியெல்லாம் அது இருக்காது. அவினாசிக்கு பக்கத்தில் பூலக்காட்டுப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. எங்கள் இன்லாஸோட நேட்டிவ் அது. அங்கே ஒரு கோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன். அங்கே கும்பாபிஷேகம் ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதோட கிளிம்சஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதாங்க எங்கள் இன்லாஸோட வீடு. முன்னாடி ஒரு குட்டி ஜங்கிள் மாதிரி இருக்கும். கார்டனிங்கில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்கள் மாமனாருக்கு. இந்த வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மெம்பராக இருக்கார். நிறைய வாலண்டியரிங்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக செடியாக தான் இருக்கும். அவர் எப்படின்னா ஒவ்வொருத்தரோட பிறந்த நாள், கல்யாண நாள், அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுடுவார். இந்த கோவில் வேலை அவர் தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிளினிக்கும் அவர் போகணும் அப்படிங்கிறனால முன்னாடி சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த லைன் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். 3 வீடு இருக்கும். முதல் வீடு தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து கிச்சன், சமைக்கிறது எல்லாமே இந்த முதல் வீட்டில் தான் நடக்கும். இங்கே ஒரே ஒரு பெட்ரூம் தான். பசங்க 2 பேருமே வெளியில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால இந்த முதல் வீட்டை மட்டும் இன்லாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க வீட்டையும் லாஸ்ட் இருக்க வீடு 2யுமே வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கல்யாண டைமில் நடுவில் இருக்க வீட்டை மட்டும் காலி பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன பெட்ரூம் செட்டப் மாதிரி பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் குழந்தைனாரு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்தால் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அந்த வீடு வந்து வாடகைக்கு விடாமல் நாங்களே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்க ஒரு வீடு மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கோம். மாடுலர் கிச்சன்லாம் இல்லை, நார்மலான கிச்சன் செட்டப் தான். அங்கேயே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி போட்டுட்டாங்க. இங்கே ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பூஜா யூனிட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடு உள்ளே போனோன்னா இதுதான் பெட்ரூமு. இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க. பட் அது பெருசாக இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து எங்கள் மாமியார் மட்டும் நைட் யூஸ் பண்ணிக்குவாங்க. மற்றபடி அது வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது. பெருசாக யூசேஜ் அப்படின்னு கிடையாது. ஸோ ஹாலு, கிச்சன், இந்த ஒரு பெட்ரூம். இதே மாதிரியான பிளான் தாங்க கடைசியில் இருக்கிற அந்த வாடகைக்கு விட்டுருக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடுமே அதே செட்டப் தான். பட் சென்டரில் இருக்க வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ரூம் மட்டும் இருக்கும். முன்னாடி ஒரு சின்ன கிச்சன் செட்டப்பு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு பெட்ரூம். இந்த வீட்டுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. பின்னாடி வெளியில் தனியாக தான் இருக்குது. இங்கே டெனண்ட்டுக்கு இருந்தவங்களுமே அங்கே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வேறு சூட்கேஸ் அது இதுன்னு எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்கள் மாமனார் வந்து கிளினிக்கில் சில மெடிசன்லாம் வச்சுருப்பாரு. அது போக நிறைய பல்காக கொண்டு வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாரு. நேராக உள்ளே இருக்கிறது பெட்ரூம். ஒரு பெட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு பீரோ இருக்குது. இங்கே வந்து நாங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ணும்போது அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். என் குழந்தையார் ஃபேமிலி வந்தாங்க அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. கபோர்டு ஒர்க்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் விட்டதுக்கு ரீசன் மேலே ஃப்யூச்சரில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதனால கீழே எந்த செலவும் இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாட் வந்து தெற்கு பார்த்த பிளாட்டு தாங்க. ஐ மீன் சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால கேட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் வச்சுட்டு வீடு வந்து கிழக்கு பார்த்து கட்டிட்டாங்க. வீடு எல்லாம் 3 வீடுமே பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கும். கேட்டு மட்டும் சவுத் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ சென்டரில் இருக்க வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசியில் இருக்க வீடு குடியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் வீடியோலாம் எடுக்க முடியாது. நாங்கள் படுத்திருக்க பார்த்திங்களா நல்ல பிள்ளையாட்ட, அது சரியான ஆளுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபோன் எடுப்பேன். அங்கே இந்தியாவில் இருக்கும்போது ஷார்ட்ஸ் எல்லாம் டெய்லி போடணும் இல்லையா, அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு ஃபோன் எடுத்தால் கீச் 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு பூச்சி வந்துச்சு அப்படின்னா கூட கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பேர் பைரவா. என் ஹஸ்பண்ட் அங்கே ஃபுல்லாகவே நைட் ஷிஃப்ட் தான். ஏன்னா இங்கே யூஎஸ் டைமுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அங்கே நைட்டு தான் ஒர்க் பண்ணணும். அதனால் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணவே விடாது. அது மீட்டிங்லலாம் பேசிகிட்டு இருக்கிறப்பெல்லாம் பயங்கர கடியாகும். இன்றைக்கி என்ன அதிசயம்னு தெரியலை, பேசாமல் படுத்துருக்கு. மேலே அன்ஃபினிஷ்டாக விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி மேலே வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறனால அது அப்படியே அன்ஃபினிஷ்டாக விட்டுருக்காங்க. இப்போது கும்பாபிஷேகத்துக்கு போயிடுவோம். பூலக்காட்டுப்பாளையம் அப்படின்னு அவினாசிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நான் முன்னாடியே ஷார்ட்ஸில் காட்டியிருந்திருப்பேன். எங்கள் தோட்டமுமே இங்கே தான் இருக்குது. என் ஹஸ்பண்டோட ஐயா இருக்கார் இல்லையா, அதாவது எங்கள் மாமனாரோட அப்பா, அவங்க எல்லாருமே அங்கே இருந்தவங்க தான். ரொம்ப பெரிய ஊர் அப்படின்லாம் இல்லை, சின்ன ஊர் தான். எங்கள் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்து வந்தோம் அப்படின்னாவே இந்த கோவில் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் சின்னதாக தான் இருந்திருக்கு.
நெறைய பேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அத வந்து புதுப்பிச்சு கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டுருக்காங்க. பட் முடியல. ஏன்னா, வசூல் பண்ணணும் இல்லைங்களா? ஊர்ல இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். எங்க ஃபேமிலியிலேயே அதாவது பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க ஒருத்தர் தான் வந்து மெயினா இத பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப அவருக்கு ரொம்ப முடியல. அவர்னால இப்ப நடக்கவே முடியலங்கிற அளவுக்கு தான் இருக்காரு. அதுக்கப்புறமா யார் எடுத்து செய்யறது அப்படின்னு வரும்போது, எங்க மாமனார் வாலண்டியரா நானே இத வந்து பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, அப்படி சொன்ன நாள்ல இருந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடியிற வரைக்குமே பயங்கரமா கஷ்டப்பட்டாருங்க. 3 1/2 வருஷம் ஆயிருச்சுங்க. நாங்க லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போயிருந்தோம். அப்ப இருந்தே வேலை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு எழில் பொறந்து மறுபடியும் இந்தியா போயிட்டே வந்துட்டோம். இப்ப தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆயிருச்சு இத செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதுலயும் நெறைய பேர்கிட்ட வந்து திட்டு வாங்கியிருப்பாரு. ஏன்னா, நாங்க காது குத்துக்கு அழைப்பு சொல்றதுக்கு அந்த ஊருக்கு போயிருந்தோம். அப்ப எங்க சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா அலறுவாங்க. "ஐயய்யோ! ஆறுமுகம் வர்றாரா?" அப்படின்னு. ஏன்னா, வசூலுக்கு வந்துட்டாரு போல இருக்கே அப்படின்னு தான் வந்து அலறுவாங்க. நெறைய பேர் வந்துட்டு டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. "உன்னால செஞ்சு முடிக்கவே முடியாது. நாங்கலாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஒருத்தனும் பணம் குடுக்க மாட்டான். கோவில் வேணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, கோவில்லாம் கட்டி முடிக்க முடியாது. எதுக்கு இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிற?" அப்படின்லாம் சொல்லி நெறைய வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் என்கரேஜ் பண்றதுக்கு நெறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் வந்துட்டு இது முடிஞ்சிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு கோவிலுக்கு போவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயி, அங்க ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து, அதே மாதிரி இங்க பண்ணலாம். அப்புறம் மணிமண்டபம் மாதிரி பழனி மலைக்கோயில் மேல இருக்கும். அதே மாதிரி இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கோவிலுக்கு போய் பார்த்து, இன்ஸ்பயர் ஆயி அதே மாரி பண்ணணும்னு. வள்ளி கும்மியுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கும்பாபிஷேகத்தன்னைக்கு. இந்த 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அவர் அதிகமா பேசுனதே இந்த கோவில் பத்தி தான். உடம்பு சரியில்லாம போயிரும். அவர் ஏஜையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா? அதனால பசங்களுக்கும் அவருக்கும் நடுவுலயுமே நெறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போகும். அதுலயும் என் கொழுந்தனார் பார்த்தீங்கன்னா, டாக்டரா இருக்கறனால பயங்கரமா வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிம்பாரு. ஆனா, இவர் வந்துட்டு ஒருவேளை நம்ம இந்த பொறுப்ப எடுத்துக்கிட்டோம், செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிரும். எப்படியாவது முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டே போவாரு. நாங்க இருக்கும்போதே எப்படியாவது கும்பாபிஷேகத்த வந்துட்டு பிளான் பண்ணிரணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணாங்க. ஆனா, அந்த டேட்குள்ள முடிக்க முடியல வேலை எல்லாமே. அதனால கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. உங்களோட சேர்த்து நாங்களுமே விர்ச்சுவலா தான் மாரியம்மன தரிசனம் பண்ண வேண்டியதா இருந்தது. பட் ஓகே. எல்லாருக்குமே எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களோட சேர்ந்து வேண்டிக்கிறேன். இவர் தான் எங்க மாமனார். முன்னாடியே வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலசத்துக்கு அந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. செப்டம்பர் 15 அன்னைக்கு தாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க. போன சண்டே தான் நடந்துச்சு. இன்னைக்கு உங்களோட இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு குட்டி ஹோம் டூர் பார்த்துரலாம். நவியோட சித்தி இருக்காங்க இல்லையா? அவங்களோட வீடு தான். மூலனூர் பக்கத்துல இருக்குங்க. இந்த மாரி வீடு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான். ஏன்னா, இப்பலாம் இந்த மாரி வீடு நெறைய பார்க்க முடியறதில்ல. அந்த திண்ணை இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் தான் இருந்திருக்கு. இவங்க முன்னாடி கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மேல ஷீட்லாம் போட்டு. நெறையா நம்ம தோட்டத்து வீட்டுக்கெல்லாம் போவோம் இல்லையா? நம்ம ஊர்ல, நம்ம நேட்டிவ்க்கெல்லாம் போகும்போது, அங்க இந்த மாதிரி சில வீடுகள் இருக்கும். நெறைய பேர் அத அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஆனா, சிலர் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா, திடீர்னு வந்து தவழ்ற ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா? அங்கலாம் இந்த மாரி ஃபுல்லா நெட்டுக்கெல்லாம் கேட்டெல்லாம் போட முடியாது. ஸோ, இந்த மாதிரியான பிராக்டிகல் ரீசன்ஸ் நெறையா இருக்கும். அந்த ரீசனுக்காக திரும்பவும் அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி அத ரீமாடல் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்க. நம்ம ஒரு வீடு கட்டலான்னு இருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு பிளான் வருது ஃப்யூச்சர்ல அப்படின்னா, நிச்சயமா ஏதாவது ஒரு கார்னர் ஆஃப் த வீட்லயாவது திண்ண வச்சு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. இந்த 4 கெட்டு வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். முன்னாடி ஃபுல்லாவே தோட்டம் தான். அதில சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன யுட்டிலிட்டி ஏரியா மாதிரி வெளியில கட்டியிருக்காங்க. அது இப்ப ரீசென்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கங்க பூச்செடி இந்த மாதிரி நெறைய வச்சிருக்காங்க. என்னால அன்னைக்கு பெருசா வீடியோஸ் வந்து எடுக்க முடியாம போயிருச்சு. இதுக்கப்புறமா பயங்கரமான மழை அன்னைக்கு. அதனால என்னால அதுக்கு மேல ஃபுல்லா தோட்டத்தெல்லாம் சுத்தி வீடியோ எடுக்க முடியல. அங்க போய் உட்காந்துட்டோம் அப்படின்னாவே நேரம் போறதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்தது. கிச்சன் நார்மல் கிச்சன் தான். மாடுலர்லாம் கிடையாது. பழைய கிச்சன்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்போ ரீசென்ட்டா பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. மத்தபடி அந்த திண்ணைக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். அ அந்த லாஸ்ட்ல ஒரு சின்ன ரூம் மாதிரி நான் காட்டியிருப்பேன், சோஃபாக்கு பக்கத்துல. அது வந்து பெட்ரூமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திண்ணை வீடு நெறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
அடுத்து ஒரு முக்கியமான வேலைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இந்த டேட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு என்னால சொல்லவே முடியல. ஏன்னா, எனக்கே இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம், நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நெறைய இந்தியா விளாக்ஸ் வந்துட்டு என்னால போஸ்ட் பண்ண முடியாம போயிருச்சு. வாரத்துல 1 வீடியோ அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணிட்டேன். அங்க போயாவது 2 வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தா, சுத்தமா எனக்கு டைமே இல்லங்க. எனக்கு ரொம்ப பிஸியா அப்படியே போயிட்டே இருந்தது. இது வந்து நாங்க கிளம்புறக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்ததுன்னு நெனைக்கிறேன். சுத்தமா எனக்குமே இப்ப ஞாபகம் இல்ல. நவிக்கு வந்து ஆஃபீஸ் டெய்லியும் போயே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ங்க. கோயம்புத்தூர்ல தான் அவ வொர்க் பண்றா. ஏற்கனவே ஃப்ரெண்டு கூட ஒரு வீடு எடுத்து தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து குடுத்துருந்தாங்க. கல்யாணமும் வந்துச்சு இல்லையா? ஸோ, அதனால ஒரு 2 மந்த்ஸ் வந்து பெர்மிஷன் குடுத்துருந்தாங்க. என் தம்பிக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் ஆனா நவிக்கு டெய்லி ஆஃபீஸ் போயே ஆகணும் அப்படிங்கும்போது, கோயம்புத்தூர்ல இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதனால கோயம்புத்தூர்ல ஒரு ஃப்ளாட் வந்து பார்த்துருக்காங்க ரென்ட்டுக்கு தான். அதனால அங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஐடி ஃபீல்டு அப்படிங்கும்போது, நாளைக்கு என்ன அப்படிங்கிறது இப்பவே வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. திடீர்னு இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு கம்பெனி அவ ஸ்விட்ச் பண்றா அப்படின்னா, அதுல வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வரும்போது நெறைய திங்ஸ வாங்கி போட்டு எதுக்கு? அத மறுபடியும் அங்கருந்து இங்க தூக்கிட்டு வரணும். அதனால ஒரு பீரோ, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாரி மட்டும் சின்னதா லைட்டா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் டிசைட் பண்ணாங்க. சோஃபாவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸ்டவ்வ பொறுத்தவரைக்கும் அம்மாவுக்குமே ஒண்ணு தேவைப்பட்டுச்சுங்க. அ சில வீடியோஸ்ல நீங்க நல்லா உத்து கவனிச்சிருந்தீங்கன்னா, அந்த பர்னர் எல்லாமே நெறைய அத சுத்தி துருப்பிடிச்சு போயிருந்திருக்கும். அந்த பர்னரோட நாப் இருக்கு பார்த்தீங்களா? அம்மா வீட்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பக்கம் வந்து அந்த சைடுல உடைஞ்சு போயிருக்கும். கல்லு வச்சு கொஞ்சம் முட்டு குடுத்து அத யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி கல்யாண சமயத்துல நம்ம புதுசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சிருந்தாங்க. அதனால அம்மாக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்னா, ரொம்ப ஹைட்டா வேண்டாம். அந்த ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி வந்து நல்லா இல்ல. அது ரொம்ப அப்படியே ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த ஸ்டாண்ட் மட்டும் தனிச்சிருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்க கேட்குற மாதிரி கடையில இல்ல. இன்னொன்னு அந்த 3 பர்னர் இருக்கு இல்லைங்களா? அதில கேப் வந்து கொஞ்சம் நெறைய இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னும் பார்த்தாங்க. ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம், இந்த பலகாரம்லாம் செய்வாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாரி பெரிய பெரிய பாத்திரம் அம்மா வச்சிருக்காங்கங்கிறனால, பர்னர் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது இடிக்குது. அதனால கொஞ்சம் தள்ளி இருந்தா பரவாயில்லங்கிற மாதிரியே பார்த்தாங்க. அவங்க சொன்ன அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் வச்சு மில்டன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா? எனக்கு அது ஆன்லைன்ல பிடிச்சிருந்துச்சு. Amazonல தான் பார்த்தேன். சரின்னு சொல்லி அது ஆர்டரும் போட்டுட்டோம். ஆனா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆயி வந்துருச்சு. அந்த ப்ராடக்ட்டு நெறையா சேல் ஆகறதில்ல போல. எனக்கு ப்ராப்பரா தெரியல. பட் ரிவ்யூஸுமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் குடுத்துருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் வரும்போது ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நவி வந்து அதே பிராண்ட்ல நான் 2 பர்னர் இருக்கிற மாரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆர்டர் போட்டு விட்டுருந்தோம். அது ப்ராப்பரா வந்துருச்சு. எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இந்த 3 பர்னர் மட்டும் அங்கங்க கொஞ்சம் டேமேஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஏன்னே தெரியல. நமக்கு நேரடியா ஷாப்ஸ்லலாம் போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பிராண்ட் வந்து இருக்காது. இந்த விடியம், அதுக்கப்புறம் இந்த பிரஸ்டீஜ் இந்த மாரி பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. எனக்கு கிளாஸ் டாப்பே இல்லாம எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கு பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி தான். இன்னொன்னு நான் எங்கேயோ ஒரு ரீல் பார்த்தேன். அந்த கிளாஸ் டாப் வந்து அப்படியே பர்ஸ்ட் ஆகுற மாதிரி. அது பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் பார்க்குறக்கே. கொஞ்சம் நல்ல பிராண்டா, குவாலிட்டியா இருக்கிறதா பார்த்து கிளாஸ் டாப் வாங்கணும் அப்படின்னா பரவால்ல. ஸோ ஏதாவது ஒரு பிராண்டு அப்படிங்கும்போது அதில கிளாஸ் டாப் யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த லாண்ட்ரி பாஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வேற ஓப்பன் பண்ணி, க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கவும், அம்மா "நீ என்னமோ பார்க்குறத பார்த்தா நீ ஊருக்கு எடுத்துட்டு போறக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்க. சூட்கேஸ்லலாம் இத வைக்க முடியாது. நாங்கலாம் இத கொரியர் பண்ணி விட மாட்டோம். கொஞ்சம் சின்ன பொருளா இருந்தா பரவால்ல. நீ வந்து இதெல்லாம் வந்து வச்சுட்டு வா" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நவிக்கு வந்துட்டு அதே பாஸ்கெட்ல ஒரு கலர் பார்த்து வாங்குனோம். முகில் உட்காந்துருக்க சேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரவுன் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சேர் தான் தம்பி வாங்கியிருந்தான். சோஃபா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஹாலுமே கொஞ்சம் சின்னது தான். அதனால சோஃபா போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா, ரொம்ப வந்து இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நெறைய ஸ்டடி டெஸ்க் எல்லாமே சூப்பரா இருந்தது. சியோன்ல தாங்க இந்த ஃபர்னிச்சர் மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்துட்ருந்தோம். பூஜா கேபினெட் ஒண்ணு பார்த்துட்ருந்தா நவி. அவளுக்கு என்னென்னா, வால்ல வந்து ஹேங் பண்ணி விடுற மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா. ஆனா இங்கே இல்லங்க. நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஆர்டர் எடுத்து குடுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வேணா செஞ்சு குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ரெடிமேடா அங்க எதுவுமே இல்ல.
அதனால பூஜா கேபினெட் வந்து வேணும்னா நம்ம ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சியோன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். காலேஜ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க பழனியில், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய கடை இருக்கும். அதுலேயே ஒரு 4-5 கடை வச்சுருக்காங்க. இந்த சேர் எல்லாம் காட்டினேன் பார்த்தீங்களா, அது ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா இந்த சோஃபா இருக்கிறது பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளையன்சஸ் எல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். சேர் வாங்கிட்டு ஒரு சின்ன காஃபி டேபிள் அதே கலரில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இங்கே வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா செல்வம் ஸ்டோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக போயிருந்தோம். வீட்டில் ஏற்கனவே ஒரு மிக்ஸி எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அதனால நவி அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் கிரைண்டர் வந்து புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். அல்ட்ரா பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நானுமே இங்கே வச்சுருக்கேன். அது இப்போ வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு 7-8 வருஷம் ஆக போகுது நான் அது வாங்கி. இங்கே ஆன்லைனில் யுஎஸ்ஏல தான் வாங்கினேன். ஸோ இந்த பிராண்ட் நல்லாவே இருக்கும். அதனால நாங்கள் அதே பிராண்டு தான் காட்ட சொன்னோம். இந்த மாதிரி லாக் ஃபுல்லாக வராமல் பாதியோடு நிற்குது இல்லையா, லாக் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இது நிறைய பேருக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய மாடல் தான். ஆனால் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மாவெல்லாம் நல்லா தள்ளி விட்டுக்கலாம், எடுக்கிறக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இந்த ஃபுல்லாக லாக் வர்றதும் இந்த மாதிரி பாதியில் முடியறதும் அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் டைமர் அப்படிங்கிறது இதில் இருக்குது, இன்னொரு மாடலில் இல்லை, அவ்வளவுதான். சரி, அதுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு கொடுக்கணும், எப்படியுமே நம்ம லாக்கை எடுத்து ட்ரம்மை எடுத்து தானே மாவு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து நவி வாங்கிட்டா. இப்போ நான் காமிச்சிட்ருக்க கிரைண்டர் வந்து 10Kலேருந்து 11Kக்குள்ளே வருது. ஆன்லைனில் 10.5 போடுறாங்க. ஸ்டோர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 1000-2000 எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. இதுலேயே அந்த ஃபுல் லாக் இருக்கு இல்லையா அல்ட்ராலேயே, அது பார்த்திங்கன்னா 8K வருது. ஸோ 2K டிஃப்ரென்ஸ். அதனால் இந்த மாடலே வாங்கிட்டாங்க. இதுதான் நான் இங்கே வச்சுருக்க மாடல். கிட்டத்தட்ட நான் வந்து யூஸ் பண்ணுறது அல்ட்ரா டியூரா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்கிறனால எக்ஸாக்டான ப்ராடக்ட் இப்போ ப்ரைமில் இங்கே இருக்கிறது இல்லை. ஆனால் அல்ட்ரா பிராண்டெல்லாம் இருக்குது, அதே மாடல் வரமாட்டேங்குது. பூஜா கேபினெட் இங்கே இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் செவத்தில் மாட்டுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஆஃபீஸ் டேபிள் மட்டும் என் தம்பி பார்த்தான், மேலே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே சியோன்லலாம் வந்து அவனுக்கு அவ்வளோக்கா பிடிக்கலை. ஒரு ஊஞ்சல் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் உட்காந்து ஆடலான்னா உருன்னே இருந்தாங்க இந்த முகில். அவனுக்கு வந்து பேக்கரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்ற கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக, எதுக்கு இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி ஊஞ்சல் இங்கே நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் இந்தியாவிலிருந்தெல்லாம் அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இதை வாங்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நான் ஒரு மெட்டல் ராடு மாதிரி முன்னாடியே காமிச்சிருப்பேன். மெட்டல் ஸ்விங்கு தான் அது. பசங்களுக்கு அதில் தான் தொட்டில் கட்டி போட்டிருப்போம். பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா ஒரு ஸ்விங் சேர் மாதிரி அதில் வாங்கி பேக்யார்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியலை. வீட்டில் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குது என் தம்பிக்கு அங்கே பழனியில். அது எங்கள் அப்பாவோட பழைய டேபிளுங்க. அது இரும்பு, பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஏதாவது லாஃப்டில் இருந்தெல்லாம் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த டேபிளை போட்டு தான் மேலே ஏறி இவங்கெல்லாம் எடுப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டேபிளை இங்கே டெம்போவில் ஏற்றி, அதுக்கப்புறம் அங்கே செகண்ட் ஃப்ளோர் வேறு வீடு, கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா மேலே தூக்கிட்டு போகிறதும் கஷ்டம் தான். அதனால தான் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கடையிலேயே பார்த்து வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தான். ரோலிங் சேர் வீட்டில் இருக்கிறதையே எடுத்துகிட்டு போயிட்டான். வீடு பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்ததுங்க. அதனால நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். கொஞ்சம் பேர் போய் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வீடெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தோம். ஆனால் ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கும்போது ஆடி 18 கரெக்டாக கொஞ்சம் நாளில் வர்ற மாதிரி இருந்தது. நாங்கள் கிளம்பி வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் ஆடி 18 வந்துச்சு. ஸோ ஆடி 18 முடியட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு 2 பக்கத்துலேயுமே வீட்டில் பெரியவங்க சொல்லிட்டாங்க. அதனால சும்மா இப்போ திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கணும். ஏன்னா ஆனி, ஆடி இந்த மாதிரி மந்த்லலாம் சில விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் பெரியவங்ககிட்டே நாங்கள் விட்டுருவோம், அதில் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டோம். அதுலேயும் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே வர்ற முதல் ஆடி. அதனால் ஆடி நோம்பி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஆடி 18க்கு விருந்து அது இதுன்னெலாம் ரெடி பண்ணுவாங்க. அதனால் அந்த டைமில் இங்கே வீட்டில் இவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கே இருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் போய் ஷிஃப்ட் ஆகிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தா எழில் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அவன் இந்த வண்டியை க்ளோஸ்அப்பில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். ரோட்டில் காரில் போகும்போது பார்க்குறதோட சரி, மற்றபடி அதிகமாக அவன் இதை பார்க்கவே இல்லை. இது என்னடா என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரே குஷி. முகில் வந்து அப்போ வீட்டில் இல்லைங்க, அவன் அவினாசியில் இருந்தான்.
ஷாப்பிங் போனது ஒரு நாள், டெம்போவில் இதெல்லாம் லோட் பண்ணுறது ஒரு நாள், இந்த மாதிரி கண்டினியூட்டி வந்து இல்லாமல் தான் இருக்கும். ரேண்டமான டேஸில் எடுத்த விலாக் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அம்மா வீட்டு ஹோம் டூர் மட்டும் இதில் இருக்காது. அடுத்த வாரம் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ அப்படிங்கிற பிரச்சனைனால தான் இது எல்லாமே. ஹார்ட் டிஸ்க்கை மூவ் பண்ணுறப்பையா இல்லை நானே இதில் டெலீட் பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. வீட்டுக்கு வெளியில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. வீட்டுக்குள்ளே எடுத்த கிளிப்பிங்ஸ் என்கிட்ட இல்லை. அதனால என் தம்பியை நான் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். இந்த வாரம் அவனால் பழனி போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் அவன் போயிட்டு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக அம்மா வீட்டு ஹோம் டூர் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். எலியில் உள்ள டெம்போக்குள்ளே ஏற நின்றுக்கிட்டு பேசுகிற கிளிப்பிங் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மம்மி மம்மி வேணுமா வேண்டாமா? மாமி மாமி வேண்டாம்ட்டு மாமி சரி வா இறங்கு. எனக்கு இந்த வீடியோ கிளிப்பிங்கெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் அப்படியே இமோஷ்னல் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நானுமே இந்த வீடியோ பார்க்குறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எழில் குட்டி அங்கே இருக்கும்போது எல்லாமே மாடை தான் அம்மா அம்மானு கூப்பிடுவான். என்னை அதிகமாக அம்மானு கூப்பிடவே மாட்டான். அவன் அம்மா அப்படிங்கிறான்னா எந்த அம்மாவாடா கூப்பிடுற அப்படின்ட்டு தான் வீட்டில் கேட்பாங்க. அதுக்காகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் மாமி, மாடு வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே வருது. இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் மேக்ஸிமம் கூப்பிடுறான். ஏன்னா இங்கே மாடு அதிகமாக அவன் கண்ணுக்கு தென்படுறதில்ல, ரொம்ப ரேர் தான். அதனால் நான் அம்மாவாயிட்டேன் இங்கே வந்ததுலேருந்து. திங்ஸ் எல்லாம் முன்னாடியே கொண்டு வந்து நவி அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தான் இங்கே வந்தோம். அப்போ பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்துச்சு. எனக்கு கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நிறைய பழ வகைகள் வச்சுருப்பாங்க. அதுலேயும் சீத்தாப்பழம் இருக்கா அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வீட்லேயாவது சீத்தாப்பழம் மரம் இருந்ததுன்னா பழம் இருக்கா அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சாப்பிட்டே. அன்னைக்கு பார்த்த உடனே ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சுன்னு வாங்கிட்டு தான் போயிருந்தோம். முகில் வயிற்றில் இருக்கும்போது கேஎம்சிஹெச்சுக்கு தான் செக்கப்புக்கு போவோமா, மந்த்லி செக்கப் தான். போகும்போதெல்லாம் கேஎம்சிஹெச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு பழக்கடை இருக்கும். பேர் கூட ஸ்ரீ பழமுதிர் நிலையம் அப்படின்னு நினைக்கிறேங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லை. அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பழனிலலாம் அந்தளவுக்கு அப்போ வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்காது. இன்னொன்று ஷாம்பூ, கண்டிஷ்னர், பாடி வாஷு இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்காகவே மந்த்லி செக்கப் போனோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வருவோம். நான் சொல்கிறது 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போது நிறைய இதே மாதிரி பழமுதிர் நிலையம் அங்கங்கே இருக்குது. அதாவது ஒரு தெருவுக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. நம்ம ஊர்லேயே நிறைய வந்துருச்சுங்க. அதனால் கோயம்புத்தூர்லலாம் சொல்லவா வேணும். உள்ளே போய் பார்க்கும்போது சீத்தாப்பழம் வச்சுருந்தாங்க. ஆஹா வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பழம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிச்சனுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ், கிராசரிஸ் இதெல்லாம் அம்மா கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. நவியோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அதனால் அதெல்லாம் வாங்குறதுக்கு வரல, க்ளீனிங் சப்ளைஸ் மட்டும்தான் வாங்கணும். உள்ளே வந்துட்டு ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே நான் மெய் மறந்துட்டேன். இந்த ப்ரைஸ் விலைவாசியை விட இந்த ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஏறி இருக்குங்க. எங்கே கேட்டாலும் 20K 25K அப்படிங்கிறாங்க.
எப்படி சமாளிக்கிறீங்கன்னு தெரிலங்க கோயம்புத்தூரில். சென்னை அதை விட மோசங்கிறாங்க. 30K கேட்குறாங்கக்கா ரெண்ட்டு அப்படின்லாம் கூட இன்ஸ்டாவில் 2-3 பொண்ணுங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. வாங்குகிற சம்பளம் பாதி ரெண்ட்டுக்கே போயிருமாட்டிருக்கு. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அதுலேயும் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வீடு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இன்னுமே காஸ்ட் வந்து அதிகமாக போகுது. அதுலேயும் செகண்ட் ஃப்ளோர்னால் ஒரு ரேட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் ஒரு ரேட்டு. இதில் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலனா ஒன்று, அதுக்கப்புறம் டிராஃபிக்கு அதை விட இருக்குது. சென்னையா கோயம்புத்தூரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. பயங்கர டெவலப்மெண்ட்டு. நவி அவங்க அத்தை ஊர்லேருந்து வரும்போதே கொஞ்சம் சாதம்லாம் கிளறி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், புளி சாதம் சூப்பராக சமைப்பாங்க நவியோட அத்தை. இந்த தக்காளி தொக்கு செம்மையாக இருந்ததுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக டிமார்ட் வந்திருந்தோம். நவிக்கு கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தா. எனக்கு கடாய் பார்த்துட்டு இருந்தேன் இல்லைங்களா, இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போது நான் வாங்காமல் தான் இருந்தேன். சரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேளை அது கழுவ அது உறிஞ்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் பார்க்குறக்கே நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சு கையில் பார்த்துட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அன்றைக்கி நான் மீட் பண்ணுங்க. ஒருத்தவங்க அன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா டெலிவரி எல்லாம் முடிஞ்சிருச்சா, பேபியும் நீங்களும் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அன்றைக்கி நான் உங்களை பார்த்து பேசிட்டு வந்தேன். கரெக்டாக அந்த எசென்ஷியல்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், பக்கெட்டு, மாப்பு, கர்டைன்ஸ், பெட்ஷீட்டு, பில்லோ இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, மேட்டு. இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே புதுசாக வீட்டுக்கு வாங்குறதுக்காக வந்தவங்க தாங்க. ஒரு பொண்ணு பிஜியில் ஸ்டே பண்ண போகிறாங்க போல இருக்குது, அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்களோட ரூம் ஷேர் பண்ணுறாங்களாம். ஸோ இவங்கெல்லாம் என்கிட்ட பேசினாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அவங்களும் புதுசாக வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு தான் வந்திருந்தாங்க. நமக்கு வந்து லிஸ்ட்டே போட்டுட்டு போக தேவையில்லை. அங்கே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஓகே இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு நமக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடுது. அந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னாவே முதல்ல சமைக்கிறது மீன் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தின நாள் நாங்கள் சப்பாத்தி மட்டும் போட்டுட்டோம் இல்லைங்களா, அடுத்த நாள் ப்ராப்பரான ஒரு மீல் குக் பண்ணணும். அப்படிங்கும்போது மீன் சமைக்கணும். நவி அவங்க அப்பா அடுத்த நாள் காலையில் வந்திருந்தார். இங்கே பக்கத்தில் மீன் மார்க்கெட்டில் போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்து மீன் சமைச்சாங்க. எனக்கு மீன் சுத்தமாக பிடிக்காது. நான் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரேர் தான். கம்பல் பண்ணாங்கன்னா 2-3 பீஸ் சாப்பிடுவேனே தவிர மீனெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அதனால் எனக்கு மட்டும் சிக்கன் எடுத்துகிட்டு குழம்பு, மீன் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்காகவே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். லூலு மால் போகவே இல்லைங்க. நான் கண்டிப்பாக கோயம்புத்தூர் போனால் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சுத்தமாக டைமே கிடைக்கல. அது ஓப்பன் பண்ண டைம்லலாம் யூடியூப்பில் வீடியோஸ் எங்கே பார்த்தாலும் லூலு மால் பற்றியே வரும். நம்ம கோயம்புத்தூர் போனால் கண்டிப்பாக நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நினச்சா டைம் கிடைக்கல. இது அடுத்த நாள் நவி அவங்க அப்பா மாமா வந்திருந்தார். வந்து இந்த மாதிரி ட்ரில் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த மீன் மேரினேட் பண்ணி பொரிக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அதுதான் செஞ்சிட்ருக்காரு. கோபிக்கு வந்து மீன்னா ரொம்ப உயிர். நீங்கள் 3 நேரமும் மீன் கொடுத்தாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். மீன் மட்டுமே சாப்பிடுவான். ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. எனக்கு மீன் அவ்வளோக்கா பிடிக்கவே பிடிக்காது. அதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க, எப்படிம்மா 2 பேர் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதனால் எனக்கு மட்டும் சிக்கன் 65, அதையும் ஃபஸ்ட்டே சிக்கன் 65 பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீன் பொரிச்சிருக்காரு. பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் அப்போ தான் பழக்கமானாங்க. அதுக்கப்புறமா நாங்களுமே அன்றைக்கே கிளம்புறோம் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். லெஃப்ட் ஓவர்லாம் வைக்கவும் முடியல. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. செப்டம்பர் 25 ஆனந்த பிரபு, செப்டம்பர் 26 பிரியதர்ஷினி 2 பேருமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குமே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? டாட்டா, பபாய்.